அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். இன்றைக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகவே தான் லிங்க் போட்டுப்பட்ட இன்ட்ரோ செஷன்டு எளிய செல்லிருக்கவும் இல்லை. இப்போ அதால் நான் நினைக்கிற மாதிரிக்கு ஸ்டூடெண்ட்ஸும் குறையா இருக்கீங்க. ஓகே, கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி போவோம். இந்த இன்ட்ரோ செஷனில் வந்து என்ன விஷயம்னு சொன்னால், உங்களுக்கு வந்து 2027-28 பேட்சுக்குள்ள கிளாஸஸ் வந்து இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா உங்களுக்கு 1 இயருக்குள்ள வந்து ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி தியரி அண்ட் பேப்பர் கிளாஸோட ஃபுல் யூனிட்டும் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுவேன். இப்போ உங்களோட கிளாஸ் டைம் வந்து எப்படின்னு சொன்னால், ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாளும் வந்து சவுண்ட் குறைய கேட்குதுன்னா உங்களோட ஃபோனில் சவுண்ட் குறைஞ்சிருக்கும். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேல வந்து நைட் 9 மணிக்கு தான் நம்மளோட கிளாஸ் போட்டிக்கிற டைம். இப்போ இன்றைக்கு வந்து இந்த செஷன் இந்த நைட்டுக்கு டைம் இல்லாதால நான் ஈவினிங்கில் போட்டிக்கிறேன். அதே மாதிரி இது வந்து இந்த 5 இன்டேக் பேட்ச், அதாவது 5ஆவதாக எடுக்கக்கூடிய பேட்ச். இவ்விடத்துல வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு படிக்கலும் டேலிருந்து ஜாயின் ஆகினீங்கன்னு சொன்னால் இவ்விடத்துல வந்து உங்களுக்கு போகிற யூனிட்கள் அதோட இதை வந்து நாங்கள் எப்படி படிக்கிற என்ற ஃபார்மட் எல்லாமே இவ்விடத்துல நான் சொல்லி தருவேன். இது கிளாஸ் ஃபீஸ் வந்து மந்த் ஃபீஸ் 1500. இடத்துல தியரி முடிச்சுட்டு இப்போ ஒவ்வொரு யூனிட் வைஸாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு இதுவும் முடிச்சுட்டு அதில் வந்து கொஷின் வந்து செய்கிறது. இப்போ நிறைய பேருக்கும் என்ன விஷயம், தியரி தெரியும், ஆனால் ஒரு பேப்பரை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணேன்றது தெரியாது. பேப்பரை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணி அதில் ஆன்சர்ஸ் எழுதுகிற ஃபார்மட் அது ஒன்றுமே தெரியாது. அப்படி நிறைய பேர் இருக்குது. அதால் இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் போகும். அதாவது இப்போ ஒரு யூனிட் எடுத்தேன்னு சொன்னால் அந்த யூனிட்ல வந்து எப்படியுமே அதை ஃபுல்லாக தியரியை விளங்கப்படுத்திட்டு அதில் அந்த யூனிட்ல எந்தெந்த கேள்விகள் வருமோ எல்லா கேள்வியும் தந்து அதுக்குள்ள ஃபுல் ஆன்சர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் இந்த கிளாஸ் வந்து போகுது. இதுக்கு முதல் கிளாஸஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. அதோட யூடியூப் வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்துப்பீங்க அந்த ஒவ்வொரு யூனிட்டும் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு தமிழ் பாடத்திடையும் அதில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள இயலும். அதே போல் நான் ஃப்ரீயாக சில கிளாஸஸ் வந்து செஷன் செஞ்சேன். இப்போ அதோட ரெக்கார்ட்ஸும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிது, அதிலே உங்களுக்கு பார்க்க இயலும். பண்ணிக்கோங்க நிஸ்மா. ஓகே, சரி. அப்ப இந்த உங்களோட தமிழ் பாடத்தை பொறுத்தவரையில இப்ப ஒரு அறிமுகமே இல்லாதவங்க இருப்பீங்க. அப்படின்னா அந்த பாடத்தை பத்தி ஒன்றுமே தெரியாதவங்க இருப்பீங்க. அதே மாதிரி இப்ப 2028 ஏஎல் செய்யறவங்க, அதோட 2027 ஏஎல் செய்யறவங்க 1 இயர் நீங்க முடிச்சுப்பீங்க. ஓகே, அப்படி எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல் கம்ப்ளீட்டா தான் டேலிருந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கு. இப்போ இவ்விடத்துல வந்து பார்த்தோம்னா கம்பராமாயணம் பகுதி எடுத்தோம் என்றால் இதுல வந்து உங்களுக்கு எப்படி கேள்வி வரப்போகுதுன்னு சொன்னால், கம்பராமாயண பகுதியில முன்னால 12 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி வரும், அதோட 20 மார்க்ஸுக்கு பின்னால் ஒரு கேள்வி வரும். பார்ட் 1 பேப்பர்ல தான் இது வார. இப்போ எல்லா பாடங்களை போலையும் இல்லை, தமிழ் பாடம் வந்து பார்ட் 1 பேப்பர்ல நிறைய எழுத வரும், பார்ட் 2 பேப்பர்லேயும் எழுத வரும். பார்ட் 2 பேப்பர்ல தான் இலக்கணம் MCQ 20 வார. பார்ட் 1 பேப்பர் ஃபுல்லாக எழுதத்தான் இருக்குது. பேப்பர் கையில் கிடைச்ச டேத்திலிருந்து எழுதத்தான் இருக்குது. எல்லாம் எழுதுகிற நுட்பம் எல்லாமே நான் சொல்லி தருவேன். இப்போ இந்த கம்பராமாயண பகுதி எடுத்தோம்னு சொன்னால் இதில் மொத்தம் 72 பாடல் இருக்குது. அந்த 72 பாடலையும் வந்து நான் ஃபுல் தியரி கிளியர் பண்ணுறதோட ஃபுல்லாகவே 12 மார்க்ஸுக்குள்ள தயார்படுத்தலை வேறையா செய்வேன். அதே போல் இங்கே 20 மார்க்ஸுக்குள்ள தயார்படுத்தலை வந்து வேறையா செய்வேன். இப்போ 12 மார்க்ஸுக்குள்ள தயார்படுத்தல் எப்படி போகுதுன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு பேப்பர் எடுத்து பார்க்கலும், நான் பாஸ் பேப்பர்ஸும் போட்டிப்பேன் குரூப்பில், அதோட என்னென்ன விஷயங்கள் எடுக்கணும்ன்றதும் போட்டிப்பேன். இப்போ நான் அதை லாஸ்ட்டாக சொல்லுவேன் உங்களுக்கு. பின்ன கம்பராமாயண பகுதி எடுத்தோம்னா உங்களுக்கு பாஸ் பேப்பர் எடுத்து பார்க்கலும், முன்னால் 12 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி வரும், அதில் சந்தர்ப்பம், கையாளப்பட்டா நீ, யார்ட சிறப்பு இப்படி வரும். அதே மாதிரி 20 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி வரும், அவரத்தில் வந்து ஒரு பகுதி வாயில் அடிப்படையாக கொண்டு வரும். மொத்தம் 72 பாடல் இருக்குது உங்களுக்கு, அதில் ஒவ்வொன்றா பார்த்துட்டு போய் இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து என்னன்னு சொன்னால் திருக்குறள் என்ற பகுதி. இந்த பகுதி உங்களுக்கு எத்தனை மார்க்ஸுக்கு வருதுன்னு சொன்னால், திருக்குறள் பகுதியில் வந்து 20 மார்க்ஸுக்கு தான் ஒரு கேள்வி வரும்.
20 மார்க்ஸுக்கு தான் ஒரு கேள்வி வரும். அதை வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி எழுதவும் மேலும் சாய்ஸ்ல விடவும் மேலும். ஏண்டால் பின்னால நாங்க பகுதி பி பகுதி 1 பேப்பர்ல பி பகுதியில நாங்க 20 மார்க்ஸுக்குள்ள கேள்வியில வந்து மெயினா இடத்துல வந்து நாங்க 5 கேள்விகள் வந்து செலக்ட் பண்ணிருக்குது. அந்த வகையில திருக்குறளை உங்களுக்கு எடுக்கவும் மேலும் எடுக்காம இருக்கவும் மேலும். அதே போல திருக்குறள் வந்து எப்படியுமே ஷுவர் வாரது ஷுவர். திருக்குறள்ல ஒரு கேள்வி வாரது ஷுவர். அப்ப அதால வந்து உங்களுக்கு அதை வந்து தெளிவா அதில் உள்ள 10 அதிகாரம் இருக்குது. அதாவது 100 குறட்பாக்கள் இருக்குது. அதில் கிளியரா நாங்க அதை விளங்கி படிச்சோம்னா அதை செஞ்சு கொள்ளையிலும். அடுத்தது வந்து இலக்கிய வரலாறு பகுதி. இதை பொறுத்தவரையிலையும் இது வந்து உங்களுக்கு 30 புள்ளி வரும். அதாவது 15 மார்க்ஸுக்கு 2 கேள்வி வரும். ஒன்று இந்த மெயினா சங்ககாலம், சங்கமருவே காலம், சோழர் காலம், பல்லவர் காலம், நாயக்கர் காலம் இப்படி சேர்த்து 2 கேள்விகள் 30 மார்க்ஸுக்கு வரும். இந்த சங்கச்செயல் பகுதி இது வந்து 12 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி வரும். அதே போல சம்டைம் 8வது வினா சிறு குறிப்புல 10 மார்க்ஸுக்கு சம்டைம் ஒரு கேள்வி வந்து போடுவாங்க. அதோட சிலப்பதிகாரம் இது வந்து உங்களுக்கு 10 மார்க்ஸ் கேள்வி ஒன்றுக்கு வருது. பொதுவாக அப்படித்தான் வருது. மணிமேகலையும் அப்படித்தான் 10 மார்க்ஸ் கேள்வி ஒன்றுக்கு வரும். இப்போ இலக்கணம் முக்கியமான பகுதி. இலக்கணம் இது வந்து முன்னால 20 MCQ பார்ட் 2 பேப்பர்ல தான் வரும். பார்ட் 2 பேப்பர்ல தான் இலக்கணம் வர. முன்னால 20 மார்க்ஸ் MCQக்கும் பின்னால 15 மார்க்ஸ் 8வது வினாலையும் வரும். 35 மார்க்ஸுக்கு இலக்கணத்துல வரும். இந்த கோயில் திருப்பதிகம் என்று சொல்றது வந்து 10 மார்க்ஸுக்கு உங்களுக்கு வரும். அடுத்ததா வந்து கவிதை பகுதி. இப்போ இந்த கவிதை பகுதி எடுத்தோம்னா இதுவும் கட்டாயம் எப்படியுமே பேப்பர்ல வரதுதான். இது வந்து 10 மார்க்ஸுக்கும் சிறு குறிப்பிலையும் வர. அதோட 20 மார்க்ஸ் கேள்வி உண்டாவும் சிறு குறிப்புல வரும். அதோட இந்த 16 மார்க்ஸ் கேள்விக்கும் கவிதை பகுதியிலையும் வரும். அதாவது பார்ட் 1 பேப்பர்ல 16 மார்க்ஸ் கேள்வி உண்டுக்கு கவிதை பகுதியில வர. நீங்க அதுல கவிதையை ஒன்றை செலக்ட் பண்ணணும். இல்லாட்டி கட்டுரை பகுதியில ஒரு கேள்வி நீங்க செலக்ட் பண்ணணும். அடுத்ததா கட்டுரை பகுதி எடுத்தோம்னு சொன்னாலும் இதே மாதிரி தான் 10 மார்க்ஸ் கொண்டு கேட்டு வர மேலும் 20 மார்க்ஸுக்கு ஃபுல் கேள்வி ஒன்று வரையிலும் 16 மார்க்ஸுக்கு அந்த பந்தி கேள்வியில சம்டைம் போடலாம். அதே போல ஈழத்திலக்கிய வரலாறு இதுவும் வந்து 30 மார்க்ஸுக்கு தான் வரும். ஈழத்திலக்கிய வரலாறும் 15 மார்க்ஸ் 2 வரும். அடுத்ததான் உங்களுக்கு உள்ளது வந்து சிறுகதை. சிறுகதை பகுதியை பொறுத்தவரையிலையும் சிறுகதையும் வந்து 10 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வியா வரலாம், 20 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வியா வரையிலும். அடுத்தது ஒரு பந்தி கேள்வி உண்டு 16 மார்க்ஸுக்கு. கட்டுரை அல்லது அந்த சிறுகதையிலிருந்து தான் போடுக. அதை அப்படி பார்க்கலும். அடுத்ததான் நாவல் வந்து ஒரு 20 மார்க்ஸ் அல்லது 10 மார்க்ஸுக்கு வரலாம். நாடகமும் 20 மார்க்ஸ் அல்லது 10 மார்க்ஸ் வரலாம். இதுதான் உங்களோட கேள்வி வார ஃபார்ம். அந்த வகையில நாங்க இவ்விடத்துல ஆகவே முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய பகுதி என்ன? ஒன்று வந்து இலக்கணம். இலக்கணத்தை தெளிவா படிச்சுக்கோங்க. அதோட அடுத்ததா வந்துள்ளது வந்து இந்த கம்பராமாயண செஷன். அது 12 மார்க்ஸும் இதில் 20 மார்க்ஸுக்கும் வரும். அதோட திருக்குறள். அதனால வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுத்து இது 2க்கு போறோம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் இலக்கிய வரலாறு பகுதி. அந்த 5 காலங்களை நல்ல தெளிவா படிச்சுக்கொள்ளணும். அடுத்தது வந்து உள்ளது என்னன்னு சொன்னா கவிதை பகுதியில் உள்ள எல்லா கவிதைகளையும் நல்ல கிளியரா படிச்சு முடிக்கணும். அடுத்தது வந்து கட்டுரை பகுதி. அடுத்த செஷன்கள் வந்து ஒவ்வொன்றா படிச்சு கொண்டீங்கன்னா சரி. இப்படித்தான் அந்த ஒவ்வொரு மார்க்ஸுக்குள்ள மாதிரி வார மாதிரி நான் போட்டு காட்டுகிறேன். குள்ள மாதிரி நீங்க படிச்சு கொண்டீங்கன்னா ஓகே. அதோட என்ன விஷயம்னு சொன்னால் இப்ப இந்த ப்ரொஜெக்ட் கிளாஸ் வந்து இந்தியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 இயர் ப்ரொஜெக்ட் கிளாஸ். இவத்துல வந்து இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறது வந்து இலக்கிய வரலாறு பகுதி. ஏனால் இப்போ உங்களோட டேர்ம் எக்ஸாம்கள் வரும். இப்போ 2027 வச்சுக்குந்தான் 28க்குந்தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று வரலாம். இவங்க ஜாயின் ஆனதுக்கு பின்னால இப்படியும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் ஒன்று வரும். இப்போ அதால் அது எல்லாத்துக்கும் வந்து எப்படியுமே ஒரு பேப்பர்ல வரக்கூடியதான் பார்ட் 2ல இந்த இலக்கிய வரலாறு பகுதி. இப்போ அதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா சங்ககாலம் ஸ்டார்ட் பண்ணி போவேன். அப்போ அதில் வந்து உங்களுக்கு நோட்ஸ் தியரி வந்து கட்டாயம் தருவேன். தியரியை வந்து நேரடியாக PDF சென்ட் பண்ணுவேன். அதை நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும்.
அதோட எக்ஸ்ட்ராவா கொஷின்ஸ் நிறைய தருவேன். இப்போ ஒரு காலத்தை எடுத்தேன்னு சொன்னால் அந்த காலத்துல எப்படியான கொஷின்ஸ் வருமோ அவ்வளவு கொஷின்ஸும் உங்களுக்கு திரட்டி எடுத்து ஃபுல்லா தருவேன். ஃபுல்லா கொஷனோட ஃபுல் ஆன்சர்ஸ் தருவேன். அதுக்கெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸா இதுல இப்படித்தான் வரும், இந்த பாயிண்ட நீங்க லூட் பண்ண ஓகே அப்படி மட்டும் சொல்லிட்டு போறதல்ல. அறிமுகம் வந்து எந்த அளவுக்கு நாங்க எழுதணும், அதே ஃபார்மட்ல அதே மாதிரி அதில் அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸில் எப்படி கொடுத்து நாங்கள் அதுக்கு விளக்கம் எழுதணும். அதே மாதிரி ஒரு ஒரு கேள்வி ஒன்று எடுத்துச்சுன்னா அதுக்கு மேக்சிமம் எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதணும், அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல் ஆன்சர்ஸ் இந்த அவ்வளோ யூனிட்லேயும் தருவேன். ஃபுல் ஆன்சர்ஸ் வந்து இந்த அவ்வளோ யூனிட்லேயும் தருவேன். அதோட வந்து அடுத்ததாக அறிமுகம் வந்து எது எல்லாத்துக்கும் எப்படி கொடுக்கணும், எப்போல இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்மட்ல இல்லை நாங்கள் ஆன்சர் எழுதணும். ஒரே ஃபார்மட்ல இல்லை ஆன்சர். கம்பராமாயணத்துக்குன்னு சொல்லி ஆன்சர் எழுதுகிற ஃபார்மட் இருக்குது. அதில் அந்த பாடல்களை வச்சு அதை எழுதுகிற மாதிரி. அதோட அதுக்கு 12 மார்க்ஸுக்கு எழுதுகிற ஃபார்மட் இருக்குது, 20 மார்க்ஸுக்கு எழுதுகிற ஃபார்மட் இருக்குது. எப்போல திருக்குறளும் எழுதுகிற ஃபார்மட் ஒன்று இருக்குது. இப்போ நிறைய பேருக்கும் தெரியா அந்த ஃபார்மட்டில் தான் நான் திருக்குறள் பகுதிக்கும் ஃபுல் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லி தருவேன், ஃபுல்லாக கேள்விகளோட. இது மாதிரி இலக்கிய வரலாறு பகுதியும் தான் அதுலேயும் ஒரு ஃபார்மட் இருக்குது. இப்போ நாங்கள் கட்டாயம் அறிமுகம் ஒன்று கொடுக்கணும். அதோட ஒவ்வொரு விஷயங்களையும் செல்லத்துக்குள்ள ஒரு கீ பாயிண்ட் கொடுத்துட்டு அதை அந்த கீ பாயிண்ட்டை நாங்கள் விளக்கி எழுதணும். அதே மாதிரி தான் சங்கச்சேட் பகுதி. இதுலேயும் வந்து மெயினாக அதில் எப்படி எழுதுறன்ற விஷயம் இருக்குது. அது மாதிரி அதுலேயும் தருவேன். இப்போ சிலப்பதிகாரம், மணிமேகலை, கோயில் திருப்பதிகம், இந்த கவிதை பகுதிக்கு ஆன்சர் எழுதுகிற மாதிரி. இப்போ கவிதை பகுதி எடுத்து நோக்கினோம்னு சொன்னால் 16 மார்க்ஸ் கவிதை பகுதியில் வந்தால் அதுக்கு வந்து ஒரு 4-5 வரைக்கும் நாங்கள் 16 மார்க்ஸில் வரக்கூடிய 4 கேள்வியிலேயும் ஒரு கேள்விக்கு 5-6 வரைக்கும் நாங்கள் விளக்கம் எழுதணும். அதை எப்படி எழுதுகிற அந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் சொல்லி தருவேன். அதுபோல தான் கட்டுரை பகுதி, சிறுகதை, நாவல், நாடகம், இதெல்லாம் ஒரு ஃபார்மட்டில் தான் எழுதணும். சிறுகதை, நாவல், நாடகம், அதுக்கெல்லாம் அறிமுகத்தை வந்து கொடுத்துட்டு ஒவ்வொரு பாயிண்ட்ஸை சொல்லி அதில் அந்த விளக்கத்தை எழுதுறேன். இப்போ உதாரணமாக சொன்னா ஒரு சிறுகதை எடுத்தோம்டா அந்த சிறுகதையிட உதாரணமாக ஒரு நாவல் ஒன்று எடுத்தோம்னா உடல் உழைப்பிட முக்கியத்துவம் என்ற ஒரு கேள்வி வந்தேன்னு சொன்னால் அதில் வந்து இப்படி இவங்க இந்த தயிர் இதெல்லாம் எடுத்து போகிற அந்த விஷயத்த மெயின் பாயிண்ட்டை சொல்லிட்டு அதோட விளக்கம் அந்த கதையிலிருந்தே நாங்கள் ப்ரூஃப் கொடுக்கணும். இப்போ சிறுகதை, நாவல், நாடகம் 3ம் ஒரு மாதிரி தான். அதில் நல்லா வந்து மார்க்ஸ் எடுக்கலும் எனக்கு ஃபுல்லாக விளக்கம் எழுதுகிற மாதிரி தருவேன் உங்களுக்கு. அதாவது எழுதுகிற டைமில் எப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு அறிமுகம் ஒன்று கொடுக்கணும், அதுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். அதோட வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் எழுதுகிற டைமில் வந்து ஒரு பாயிண்ட்ஸை நாங்கள் கொடுத்தோம் மனுஷனால் அந்த பாயிண்ட்ஸுக்கு ஒரு விளக்கம் ஒன்று நல்லா எழுதணும். எழுதி அதுக்குள்ள ஒரு ப்ரூஃப் ஒன்று நான் கொடுக்கணும். எதிலிருந்து உங்களுக்கு சிறுகதையிலிருந்து கேள்வி எழுதும்னா சிறுகதையிலிருந்து, நாவல் பகுதியிலிருந்து ஒரு கேள்வி வந்தால் நாவல் இருந்து. ஒரு நாவல் தான் இருக்குது, ஒரு வெண்மணற் கிராமம் காத்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு நாவல் தான் இருக்குது. அதிலிருந்து நீங்கள் உதாரணங்களை திருட்டி உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்கலும். அதே போல தான் மற்ற இந்த சிறுகதையிலையும் தான் அதே மாதிரி இந்த நாடகமும் தான் நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு பகுதி நாடகம். இல்லை நான் அதை இன்ட்ரெஸ்டாக அதை கொண்டு போவேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிளாஸில் வந்து கேள்விகள் கேட்டு டிஸ்கஸ் பண்ணி அப்படித்தான் போவேன். ஆல்ரெடி கிளாஸ் வந்தவங்களுக்கு தெரியும் இந்த கிளாஸ் போகிற ஃபார்மேட் ஒரு கிளியர் ஒன்று வருமென்னு நினைக்கிறேன். அதே போல் அடுத்தது என்ன விஷயம்னு சொன்னால் உங்களோட புக் லிஸ்ட் எப்படி எடுக்கிறேன்னு நான் போட்டிப்பேன் என் சேனல்லையும். என் கிளாஸுக்கு வந்து வாரவங்க வந்து மெயினாக அவங்களுக்கு இருக்க வேண்டியது வந்து ஒன்று தொகுமுகை புக் இருக்கணும். தொகுமுகை புக்கில் வந்து 2 PDF இருக்குது. இப்போ நான் என் கிளாஸ் ஜாயின் ஆன எல்லா பிள்ளைகளுக்கும் தந்தேன். யாரு கிடைக்காதவங்க நான் இன்றைக்கு ஜியோகிரஃபி பாடத்துக்கு வந்து வந்தவங்களுக்கு ஐடி நம்பர் யூசர் நேம் கொடுத்துட்டேன். இப்போ தமிழ் பாடத்துக்கு இன்றைய நைட்டுக்கு போடுவேன் யூசர் நேம். போட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் கிளாஸுக்கு வர டைமில் எல்லாரும் யூசர் நேம் டைப் பண்ணி வரணும். சம்டைம் என் கிளாஸ் ப்ரைவேட் கிளாஸ் நடந்துட்டு இருக்கிற டைமில் அதில் சம்டைம் லிங்கல் வந்து ஷாவி அப்படி நிறைய பேர் வந்தவங்க இருக்குது. இப்போ அதால் நான் யூசர் நேம் வந்து தந்து தான் கிளாஸஸை கொண்டு போகிறேன். இப்போ கிளாஸு ஜாயின் ஆகிற டைமில் உங்களுக்கு வந்து தந்த யூசர் நேமில் வந்து நீங்கள் கிளாஸு ஜாயின் ஆகணும். அதே மாதிரி இவ்விடத்துல புக் லிஸ்ட் கிடைச்சவங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அஃப்ரா கிடைச்சிருக்கு, புஷ்ரா, ரஹ்மா, நிஹிலா கிடைச்ச. ஓகே, எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
ஓகே. அஃப்ரா ரஹ்மா கிடைக்கலையா? ரஹ்மா கிடைச்சு. ஓகே. ராபுஷ். ஓகே. ஓகே. அடுத்த ஒருத்தரும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஜாயின் பண்ணவங்க இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஜாயின் ஆகிக்கொள்ளையிலும். அவற்றில் வந்து ரெண்டு மெயினாக வந்து தமிழ் பாடத்தை பொறுத்த வரையிலையும் நிறைய ஒவ்வொரு குரூப்பில் வரும். ஒவ்வொன்று மாதிரி எழுதினது, விடை எழுதினது, அப்படி வர்றது கூடியது எல்லாமே நீங்கள் எடுக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ சில பேருக்கு வந்து எல்லா விஷயம் இருந்தாலும் படிக்க தெரியாது. அதில் எதை படிக்க எது சரியான விட அந்த அப்படி ஒரு குழப்பம் நிறைய பேர் கீக்கி. அழகா நான் இந்த விஷயத்த சொல்லு. படத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் என்றால், ஒன்று தொகுமுகை புக் பிடிஎஃப் ரெண்டையும் பிரிண்ட் எடுக்கணும். இல்லாட்டி அதில் ஷொப்பு போனாலும் அந்த ரெண்டு பேரையும் சொன்னாலும் புக் எடுக்கலும். தொகுமுகை புக்குன்னு கேட்டால் தருவாங்க. அதோட உரைநடை பகுதியில் ஒரு புக் இருக்குது, செய்யுள் பகுதியில் ஒரு புக் இருக்குது. அப்போ அதில் வந்து நான் ரெண்டு புக்கோட பிடிஎஃப்பும் குரூப்பில் போட்டிக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அதைத்தான் எல்லாரும் பிரிண்ட் எடுக்கணும். அப்போ அது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து புக் வந்து எடுக்க மாதிரி சொல்லிப்பேன். கம்பராமாயண செஷனுக்கு வந்து நீங்கள் எடுக்க வேண்டியது வந்து ஒரு 160 பேஜ்ட ஒரு புக் எடுங்க. ஏன்னா 12 மார்க்ஸுக்கு ஃபுல்லாக தயார்படுத்துவேன். அதே மாதிரி 20 மார்க்ஸுக்கும் தயார்படுத்தி எல்லாம் கேள்வி விட உங்களுக்கு தருவேன். அதோட திருக்குறள் பகுதிக்கு வந்து 120 பேஜ்ட ஒரு புக் எடுங்க. இது மாதிரி இலக்கிய வரலாறு இது 5 காலங்களும் எழுதுறதுக்கு ஃபுல்லாக கேள்வி விட நிறைய தருவேன். 160 பேஜ் எடுங்க. அடுத்து வந்து சங்கச்செயல் பகுதி வந்து படிக்கிறதுக்கு வந்து 120 பேஜ் எடுங்க. அதுவும் ஃபுல்லாக கேள்வி விடன்னு ஃபார்மெட்டில் தான் தருவேன். அடுத்ததாக வந்து சிலப்பதிகாரத்துக்கும் மணிமேகலைக்கும் சேர்த்து எடுங்க ஒரு கொப்பி. அந்த புக்குக்கு பேர் போடுங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 120 பேஜில் ஒரு கொப்பி எடுங்க. அதே மாதிரி இலக்கணம் படிக்கிறதுக்கு வந்து 160 பேஜில் ஒரு புக் எடுங்க. அடுத்ததாக கோயில் படிக்கிறதுக்கு வந்து கோயில் ஒரு சின்ன ஒரு பகுதி தான், அதுக்கு ஒரு 80 பேஜ். ஓகே. அடுத்து வந்து கவிதை பகுதிக்கும் கட்டுரை பகுதிக்கும் சேர்த்து 160 பேஜில் ஒரு சிஆர் எடுங்க. அதே மாதிரி ஈழத்து இலக்கிய வரலாறு படிக்கிறதுக்கு வந்து 120 பேஜில் ஒரு சிஆர் ஒன்று எடுங்க. அதே போல் 5 சிறுகதை இருக்குது, நாவல் இருக்குது, நாடகம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 200 160 பேஜோ ஒரு சிஆர் ஒன்று எடுங்க. இவ்வளோ எடுத்தீங்கன்னா போதும். அதே போல் அடுத்ததாக நான் ஒரு லிங்க் ஒன்று உங்களுக்கு போட்டிருப்பேன், கூகுள் டிரைவ் லிங்க் கொண்டு. அதில் போனீங்கன்னு சொன்னால் பேப்பர்ஸ் இருக்குது, எஃப்டபிள்யூசி பேப்பர்ஸ். அப்போ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளணும். அடுத்ததாக வந்து பாஸ் பேப்பர் புக்கை எடுக்கணும் எல்லாரும். பாஸ் பேப்பர் வந்து நல்ல முக்கியத்துவம் கொடுத்து 2019 2025 வரைக்கும் எடுத்துக்கொண்டீங்கன்னா நல்ல. 2019 புதிய சிலபஸ் 2019 அதிலிருந்து 2025 26 இந்த முறையிடத்தையும் பேப்பரையும் எடுத்து வச்சுக்கொண்டீங்கன்னா நல்ல. வந்து என்னன்னா, எனக்கு கிளாஸு கொஞ்சம் வார எல்லாரும் பேசணும். பேசினாத்தான் இன்ட்ரெஸ்டாக கொண்டு போயிடும். என்ன கேள்வி கேட்டாலும் குயிக்காக பேசணும், ஹேண்ட் ரைஸ் பண்ணி எல்லாரும் பேசணும். என்றால் இவ்விடத்தில் எல்லாரும் ஜாயின் ஆகிக்கு எதுக்கு ஒன்றோ ஒரு டீச்சர் ஆகணும், ஒன்றோ ஒரு லோயர் ஆகணும், ஒன்றோ ஒரு லெக்சர் ஆகணும். அப்போ அதுக்கெல்லாம் வந்து என்ன கொஞ்சம் பேசணும். அதால் கிளாஸுக்கு வர அவ்வளோ பேரும் பேசுங்க. நான் எந்த நேரம் கேள்விகளை கேட்பேன், அப்படி கொஞ்சம் இதாகத்தான் செஞ்சுட்டு போவேன். எஸ். ஓகே. இவ்விடத்தில் ஒருத்தர் ஒன்றை ஞாபகப்படுத்தினேன், நான் இங்கே இன்க்ளூட் பண்ணி மில்லத காரணமாலையும் தேம்பாவணியுமா. எஸ், வெரி குட். காரணமாலையும் தேம்பாவணிக்கும் சேர்த்து ஒரு கொப்பி 120 பேஜ் உண்டு. ஓகே. காரணமாலைக்கும் தேம்பாவணிக்கும் சேர்த்து ஒரு 120 பேஜ் உண்டு. ஓகே.
இப்படி வந்து புக்கில் எடுங்க. அதோட எஃப்டபிள்யூசி பேப்பர் நான் போட்டதை பிரிண்ட் பண்ணிக்கோங்க. நான் மற்ற தினம் எக்ஸ்ட்ராவாக எடுத்தேன்னு சொன்னால் நான் உங்களுக்கு குரூப்பில் போடுவேன். நான் பிரிண்ட் பண்ணி கொண்டா சரி. அடுத்ததாக வந்து பாஸ் பேப்பர் கட்டாயம் எடுங்க 2019 26 வரைக்கும். மற்றது வந்து என்னன்னு சொன்னால் பழையது வந்து அது பழைய சிலபஸ். அதோட அந்த பார்ட் 1 பேப்பரை எடுக்க தேவையில்லை. அதோட பார்ட் 2 பேப்பரோட இலக்கண பகுதியும் இலக்கிய வரலாறு பகுதியும் வந்தது ஓகே. ஆனால் அந்த பார்ட் 1 வந்து தேவையில்லை. பார்ட் 1ல ஃபுல்லாக சிலபஸ் மாறிட்டு. ஏன்னா பார்ட் 1 பேப்பர் வந்து கம்பராமாயணம் திருக்குறள் அதெல்லாம் இல்லை, மாறித்தான் நீக்கி. அப்போ அதால் வந்து அது தேவையில்லை. பார்ட் 2க்கு வந்து ஓகே, உங்களுக்கு எத்தனை வருஷத்துலேயும் எடுத்தாலும் பரவாயில்ல பார்ட் 2க்கு. அதோட இவ்வளவுதான் இந்த படிச்சு வரக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த சுருக்கம் அந்த கிளாஸ் டைம் எக்ஸாம்கள் வந்த டைமுக்கு அதெல்லாம் விளங்கப்படுத்துவேன். சுருக்கம் எழுதுறது, அந்த உரைநடை பகுதியில கேள்வி வந்தால் அந்த 12 மார்க்ஸுக்கு வர்றது ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுக்குறது, அதில் இந்த டேம் எக்ஸாம்கள் டைமுக்கு சொல்லி தருவேன். அதே போல் உங்களுக்கு வந்து மந்த்லி படிச்சு தந்த யூனிட்களை வச்சு ஒரு எக்ஸாம் வைப்பேன். அப்போ அந்த டைமுக்கு வந்து படிச்சு தந்த விஷயங்களை நல்லா கிளியர் பண்ணிக்கொண்டு எக்ஸாமை செய்யணும். அதோட இலக்கண பகுதியை பொறுத்தவரையிலையும் அதை எப்படி கொண்டு போவேன்னு சொன்னால், இலக்கணம் வந்து ஒவ்வொரு யூனிட் முடிய அந்த யூனிட் வைஸாக எக்ஸாம் வைக்கும். அந்த எக்ஸாம் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் லெவல் போனீங்கன்னு சொன்னால் இடத்துல உங்களுக்கு இலக்கண போட்டின்னு வர இலக்கண போட்டின்னு ஈக்கும். இப்போ அந்த டைமுக்கு வந்து அந்த பேப்பர்ஸ்கள் அந்த இலக்கணத்துக்கு தான் தரக்கூடிய அந்த யூனிட் வைஸ் பேப்பர்ஸ்களை செஞ்சு சரியாக நல்ல மார்க்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு நீங்கள் இலக்கண போட்டிக்கு போனாலும் அது உங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும். அப்போ நான் முந்தி நான் இலக்கண போட்டிக்கு அப்படி போன டைமில் ஒரு 5 வருஷத்துக்கு முதல் டைமில் வந்து எடுத்த விஷயங்கள்ல தான் அந்த இலக்கண பகுதி போகுது. அப்போ அந்த வகையில் அது உங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும். இலக்கணத்தில் நல்ல ஒரு மார்க்ஸ் எடுக்கலுமாவும் எல்லாருக்கும். இப்போ அதால் அந்த இலக்கணத்துக்கு தரக்கூடிய யூனிட் வைஸ் பேப்பர்ஸ் அதெல்லாம் அந்த டைமுக்கே பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஃபோனில் வச்சு செய்கிறது அப்படி எல்லாம் ஈக்க வேணாம். ஏண்டால் அந்த என்னென்ன விஷயம் எதை மெயின் பண்ணி படிக்கணுமென்றதை நான் சொல்லி கிளியராக தாரேன் தானே. இப்போ நீங்கள் மேலதிகமாக ஒன்றுமே தேட வேண்டிய தேவையில்லை. நான் தரக்கூடிய பேப்பர்ஸ் அதே மாதிரி நோட்ஸ் வந்து நல்லா யூஸாக இருக்கும். ஏண்டா ஃபுல் ஆன்சர் ஏதாவது நீங்கள் சரியாக படித்து அப்படி கொண்டு போனீங்கன்னால் உங்களுக்கு எல்லா எக்ஸாம்களில் கூட்டி மார்க்ஸும் எடுக்கலும். சொல்ல அதை நீங்கள் கண்டினியூ பண்ணித்தான் பார்க்கணும். அவ்வளோ பேரும் எடுக்கலும் ஆகும். ஓகே, வேறு என்ன சரி டவுட் இருக்கிறவங்க இருந்தால் கேட்கலும். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணுற புக்கு நீங்கள் எடுக்க வேண்டியது வந்து இலக்கிய வரலாறு தான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். கேட்கிறவங்க இருந்தால் கேளுங்க, மைக்கை அன்மியூட் பண்ணி கேளுங்க, பேசுங்க எல்லாரும். அஃப்ரா, புஷ்ரா, ரஹ்மா. ஓகே, அடுத்ததா இப்போ உங்களுக்கு தார ஒர்க் வந்து என்னன்னு சொன்னால், ஓகே டவுட் இல்லை, எல்லாம் கிளியரு, எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் வேலையா எல்லாரும் தார ஒரு வேலை, இந்த வேலையை அவ்வளவு பேரும் செய்யணும். ஒரு தாள் ஒன்றை எடுத்து, இதுதான் உங்களோட டைம் டேபிள் மெத்தட். இந்த டைம் டேபிள் மெத்தட்டை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போங்க. இந்த 1 இயரும் ஃபுல்லாக படித்து முடிக்கணும், கிளியராக படித்து முடிக்கணும். ஒரு தாள் ஒன்றை எடுத்து அதில் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, தரம் 12 13 சிலபஸ் அப்படின்னு அழகா போட்டுட்டு கம்பராமாயணம் என்ற ஹெட்டிங் போட்டு அதுக்கு சைடுக்கு 30 நிமிடம் நீங்கள் இவ்வளோ படித்தா போதும். ஆறுதலா இவ்வளோ படித்தா போதும். ஏன்னா 1 இயரில் உங்களுக்கு முடிக்கலுமா. கம்பராமாயணம் 30 நிமிஷம், திருக்குறள் 30 நிமிஷம், இலக்கிய வரலாறு 30 நிமிஷம், சங்கச்செய்யுள் 30 நிமிஷம், சிலப்பதிகாரம் 30 நிமிஷம், மணிமேகலை 30 நிமிஷம், இலக்கணம் 30 நிமிஷம், கோயில் திருப்பதிகம் 30 நிமிஷம், கவிதை பகுதி 30 நிமிஷம், கட்டுரை பகுதி 30 நிமிடம், இலக்கிய வரலாறு ஈழத்திலக்கிய வரலாறு 30 நிமிடம், சிறுகதை 30 நிமிடம்,
நாவல் 30 நிமிடம், நாடகம் 30 நிமிடம், அதே மாதிரி அங்கே தேம்பாவணி 30 நிமிடம், காரணமாலை 30 நிமிடம். இப்படி போடணும் அந்த தாளில் போட்டுட்டு ஒரு நாளைக்கு நீங்க பெரிய மிச்சம் நேரம் படிக்கத்தே இல்லை. ஒரு நாளைக்கு நீங்க 30 நிமிஷத்துல 2 யூனிட் படிச்சா போதும். 30 நிமிஷத்துல அப்படி படிச்சா அது மைண்ட்ல சேவ் ஆகும். இந்த எல்லாத்தையும் போட்டு குழப்பி கொண்டு ஒரு யூனிட்டுக்கு மிச்ச நேரம் வச்சு படிக்க இப்ப நான் அதான் சொல்லையா 1/2 மணி நேர படிப்பும் 3 மணி நேர படிப்பும் அது ரெண்டும் அதை விட இதுல வந்து குயிக்கா படிக்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லேன், இப்போ ஒரு எக்ஸாமுக்கு பைத்திக்க எல்லாரும். இப்போ அந்த எக்ஸாம் பேப்பரை நீங்க 3 ஹவருக்குள்ள ஃபுல்லா எல்லாத்துக்கும் ஆன்சர் எழுதி முடிக்கணும். இப்படித்தானே பேப்பர் வர்றது. அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் ஒன்றை செய்யறதுக்கு அனுப்புறேன். அப்ப நீங்க அதுக்கு என்ன இப்போ ஒரு நாள் டைம் வந்து அனுப்புறேன். ஆனா அவடத்துல எல்லாருமே 3 ஹவரை வச்சு அந்த பேப்பரை செய்தல்ல. கொஞ்சம் டைம் ஒன்று எடுத்து ஒரு அந்த யூனிட்டை பார்த்து அதில் எல்லாத்தையும் எடுத்து அப்படி எழுதி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு வந்து இன்னொரு கேள்விக்கு எழுதி எப்படின்னா ஒருத்துக்கு 2 ஹவர் எடுத்து அப்படித்தான் எழுதுறேன். அதே மாதிரி ஒரு எக்ஸாம் ஹாலில் போய்த்து நீங்கள் ஒரு எக்ஸாம் செஞ்சால் அந்த 3 ஹவருக்குள்ள அதை எப்படி ஏண்டது எல்லாத்தையும் எழுதிட்டு வாரேன். அப்போ அதே மாதிரி தான் நீங்கள படிக்கிறது. எப்படி நான் அவங்களுக்கு உங்களோட மைண்டுக்கு நீங்கள் சொல்லணும், இன்றைக்கு எனக்கு கம்பராமாயணம் படிக்க 30 நிமிஷம் தான் நிற்கும். அப்போ நாங்கள் இந்த 30 நிமிஷத்துக்குள்ளே படிக்கணும். அப்போ அதுக்கும் வேலை கூட்டும். அப்போ என்ன நீங்கள் படிக்கிற விஷயங்களை கொஞ்சம் எழுதி படிங்க. படிக்கிறத கொஞ்சம் எழுதி படிங்க. படிக்கிற டைமில் அது நல்லா உங்களுக்கு பதியும். ஏதோ ஒரு 2 பாடலா ஓகே, உங்களால் எழுமா 3 பாடலா ஓகே, ஏன்னால் உங்களோட மைண்டுக்கு தெரியுமே உங்களுக்கு 30 நிமிஷம் தான் நீக்கண்டு. அப்ப குயிக்கா ஒரு 3-4 பாடலை தேடி அது படிக்க வைக்கும். இல்லாம உங்களுக்கு ஒரு நாளையா 3 ஹவரா, ஒரு நாளே 2 ஹவர் ஈக்கே அவங்களோட மைண்ட் தெரியுமா 2 ஹவர் 3 ஹவர் ஈக்கே. அப்போ ஒரு ஹவர்ல ஒரு பாடலை வச்சுக்கொண்டு சென்னத்தை பார்க்கு. சம்டைம் அது சில பேர் ஓகே ஆகும், சில பேருக்கு அது சக்சஸ் இல்லை, அது மறக்கவும் கூட. இப்போ நீங்கள் 30 நிமிஷம் ஓகே, அதே மாதிரி அப்படி படித்தால் ஒரு ஹவர் அப்படி படித்தா நாளைக்கு ரிட்டர்ன் எடுத்து ஒரு ஹவரே படிக்க அப்படின்ட்டு அது என்ன படிச்சேன்னு விளங்காது. ஆனால் இப்படி படித்தா ஒரு நாளைக்கு 32 அதாவது கம்பராமாயணம் திருக்குறள் ஓகே, கம்பராமாயணம் 30 நிமிஷம் ஓ 40 நிமிஷம், ஒரு 40 ஓகே, இல்லை 30 உண்டு, இல்லாட்டி 40 எடுங்க. அப்போ அதுக்குள்ள படிக்க பாருங்க. இப்போ அப்படி படிச்சுட்டு ஓகே உங்களோட பிரேக் டைம் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் இன்னொருக்கம் ஒரு டைம் ஒன்று இருந்து திருக்குறள் பகுதியை தெளிவாக படி. அப்புறம் நாளைக்கு இருக்குதானே, நாளைக்கு ரிட்டர்ன் ஈந்து கம்பராமாயண பகுதி நாங்கள் முடிச்சு வச்ச பகுதி இடம் ஒண்டிக்குது அவடத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ரிட்டர்ன் படிக்கணும் 30 நிமிஷம் ஓகே. படித்த மடிச்சு வைங்க. அப்புறம் இன்னொரு 30 நிமிஷம் இருந்து கம்பராமாயணத்தை எடுக்கிறல்ல, நேற்று முடிச்சுட்டு வச்ச திருக்குறளை தான் எடுக்கணும், எடுத்து 30 நிமிஷம். இப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 2 மாதம் சரி கண்டினியூ பண்ணிட்டு செல்லுங்க. ஓரளவு ஒவ்வொரு யூனிட்கள்லையும் நீங்கள் படித்து முடிச்சுப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு 2மே படிச்சுட்டு போகிற சோம்பர் என்றால் ஒரு 2-3 நாள் அதை கண்டினியூ பண்ணிட்டு அடுத்த நாளைக்கு இலக்கிய வரலாறை சங்கச்செவிலையும் இருக்கு. இது 30 நிமிஷம் இந்த நாளையும் அடுத்த நாளைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணு. இப்படி படிக்கிற டைம்ல சிலபஸும் கவர் ஆகி படிக்கிற விஷயமும் தெளிவாக யாஃபத்தில் இருக்கும். அதோட மார்னிங் கொஞ்சம் நீங்கள் ரிமைன் பண்ணி பார்க்கணும், என்னத்தை நான் படிச்சதில் இந்த விஷயம் படித்தேன்னு சொல்லி. ஓகே, எல்லாமே தெளிவுபடுத்திட்டேன். பிண்டையிலிருந்து அந்த புக்களை எடுத்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் செஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். இலக்கிய வரலாறுல ஃபுல் கம்ப்ளீட்டாக தியரி நோட்ஸை நான் இன்றைக்கு போடுவேன் குரூப்பில். அதோட நாளைக்கு அந்த தியரி ஃபுல்லாக விளங்கப்படுத்திட்டு அதுக்கு அடுத்த கிளாஸ்லேருந்து ஃபுல்லாக அந்த பகுதியில் கொஷின்ஸ் தருவேன். தந்து அதுக்குள்ளே ஃபுல் ஆன்சரும் தருவேன். இப்போ பாயிண்டாக அப்படியெல்லாம் தரல, அப்படி சில இதில் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை விடத்துல நான் ஃபுல் விட தார அந்த ஃபுல் விடையை நீங்கள் போய்த்து உங்களோட ஸ்கூலில் எக்ஸாமில் எழுதி பாரு, ஃபுல் மார்க்ஸ் அடிக்கலும். இப்படித்தான் நான் இல்லை நான் ஆன்சர் தருவேன். ஓகே, வேற என்ன சரி டவுட் இருக்கிறவங்க இருந்தா கேட்கலும்.
அப்போ நான் இதோட கிளாஸை வைண்ட் அப் பண்ணினா இந்த ப்ரொஜெக்ட் கிளாஸில் ஜாயின் பண்ணவங்களே நினச்சின்னா நீங்கள் மந்த் ஃபீஸ் 1500 கட்டணும். மந்த்லி எப்படி உங்களுக்கு ஒரு 16-17 கிளாஸஸ் நடக்கும். இல்லை தியரியும் கிளியர் ஆகி பேப்பர் கிளாஸும் செய்வேன். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.